வணக்கங்க. என் பேர் ப்ரொஃபஸர் ராஜு பிரபாகர் சிங். நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கடந்த 2 வருடமாக அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த அழகான டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி நுண்துளை அறுவை சிகிச்சை விளையாட்டு வீரர்களுக்காக உருவாக்கிய இந்த மருத்துவமனைக்கு உருவாக்கிய இந்த அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நியூஸை விளையாட்டு வீரர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய இந்த சன் நியூஸுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இந்த துறையில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி நாங்கள் ஓபி ரன் பண்ணிகிட்ருக்கோம். வாரத்தில் 2 நாள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாதத்தில் எப்படியும் ஒரு 20 பேர் இந்த அறுவை சிகிச்சை செஞ்சிடும். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 1 இயருக்கு ஒரு 300 பேர் பக்கத்தில் நாங்கள் அறுவை சிகிச்சை செய்கிறோம். மொத்தம் நீ ஜாயிண்ட்லையும் சரி ஷோல்டர் ஜாயிண்ட்டில் 2 ஜாயிண்ட்டுமே சேர்ந்து 300 அறுவை சிகிச்சை செய்திருக்கோம். இதில் ஒரு 200 நீ ஜாயிண்ட்டும் 100 தோள்பட்டை அறுவை சிகிச்சை செய்திருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தோன்னா பயன்பெற யார் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டில் காயமடைகிற வீரர்கள் தான். இங்கே ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டின்னு கவர்மெண்ட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாணவிகள் கல்லூரி மாணவர்கள், நேஷ்னல் டீமு, ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட் டீமு, ஜோனல் டீம், இவங்க எல்லாருமே அடிபட்டனே அங்கங்கே கோச் மூலமோ இல்லை அங்கே உள்ள மருத்துவர்கள் மூலமோ இல்லை சிறப்பு மருத்துவர் மூலம் இங்கே பரிந்துரைக்கப்படுறாங்க. ஸோ இங்கே இந்த மருத்துவமனைக்கு வந்த அடுத்த நாளே எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸுமே பரிசோதனை பண்ணிவிட்டு அவர்களுக்கு பாதி தான் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அவர்களை கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டாக ஃபிசியோதெரப்பி, ஐஸ் பேக்கு, அவங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்து திருப்பி அவங்கள நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு போகிறோம். இல்லை கம்ப்ளீட்டாக கட் ஆகிருக்கு, அவளால் ஸ்போர்ட்ஸால் அவங்களுக்கு உடனே விளையாட முடியல, இந்த லிகமெண்ட் கம்ப்ளீட்டாக கட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு உடனே அவர்களை அட்மிட் பண்ணி அறுவை சிகிச்சை ஒன்று நுண்துளை தான் சின்ன ஒரு ஓட்டை போட்டு நீ ஜாயிண்ட்டில் ஏசிஎல்லோ, பிசிஎல்லோ, இல்லை எம்சிஎல்லோ, எல்சிஎல்லோ எந்த லிகமெண்ட் கட்டாக இருக்கோ அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவர்களை அடுத்த நாளே நடக்க வைத்து 48 மணி நேரத்தில் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். திருப்பி ஃபாலோ பண்ணி 3 மாதம் டு 6 மாதத்துக்குள்ளே அவங்கள அந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ளே அவங்கள திருப்பி நாங்கள் போய் இன்டெக்ட் பண்ணிடுறோம். இதே மாதிரி தான் ஷோல்டர் ஜாயிண்ட்லேயும் ஜவ்வு கிழிஞ்சு சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவ்லின் த்ரோ பண்ணுறவங்க, வாலிபால் பிளேயர்ஸு, பேஸ்கெட்பால் பிளேயர்ஸு, இவங்கெல்லாம் ஷோல்டரில் ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரின்னு வருவாங்க. அவங்கெல்லாம் அதே மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நுண்துளை அறுவை சிகிச்சை மூலம் அடுத்த 48 ஹவர்ஸ்லேயே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி திருப்பி அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் ஃபிசியோதெரப்பிலாம் கொடுத்து அவர்களை திருப்பி எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களோ அதே மாதிரி நேஷ்னலோ ஸ்டேட்டோ அதுக்கு திருப்பி எக்ஸசைஸ்லாம் இது பண்ணி அவங்களுக்கு பரிந்துரை பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸில் அவங்க போய் திருப்பி சேர்றாங்க. இது மாதிரி நிறைய பேர் இங்கே நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் அவங்களெலாம் மற்றவங்கள்ட்டையும் போய் சொல்லியிருக்கோம். யார் இந்த மாதிரி அடிபட்டுருக்காங்களோ அவங்களாம் எங்கேயுமே நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி இல்லாமல் போகாமல் செதறாமல் அழகான இங்கே ஒரு இந்த மருத்துவமனை இருக்குது, இதை பற்றி எல்லாத்துக்கும் எடுத்துக்கோருங்கன்னு சொல்லியிருக்கோம். இங்கே பெரிய டீமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே நிறைய பேர். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வேர்ல்டு பேங்க்கோட கொலாபரேஷன் பண்ணி ஜிக்கான்னு ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் கீழே அண்டர் NHM. இவங்க பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் 2 மருத்துவர்களை, சிறப்பு சீனியர் மருத்துவர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்தும் அவங்கள அனுப்பிச்சு இங்கே ட்ரைனிங் எடுத்து அவங்க போய் தனியாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி விளையாட்டு வீரர்களோ பேஷண்ட்ஸ் மட்டும் இங்கே பயனடையலைங்க, மருத்துவர்களுமே இந்த துறையை நல்லா கற்றுக்கிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆர்த்ரோஸ்கோபி தான் இனிமேல் அடுத்து ஃப்யூச்சர்லங்க எல்லாம் கற்றுக்கிட்டு அந்தந்த பெரிஃபரிஸில் இருக்க GH மெடிக்கல் காலேஜஸ்லாம் அவங்க நல்லா பண்ணுறாங்க. ஸோ இது எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லணும். நன்றி, வணக்கம்.